மலைகளிலும் காடுகளிலும் கிடைக்கும் மூலிகைகளில் உள்ள சக்திகள் என்ன என்பதை பற்றியும் அந்த மூலிகைகள் மூலம் நம் உடலில் ஏற்படும் நோய்களை எவ்வாறு நம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலேமா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, நிறைய பேருக்கு தோள்களில் ஏற்படுகின்ற விசர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக காலில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கொப்பளம் ஏற்படும், ஒரு எறும்பு கடிச்சா வீங்கிற மாதிரி இருக்கும். மதியான நேரத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் பெருசாகி ஒரு கொப்பளமாக மாறும். மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி சிவப்பு நிறமாக இருக்கும். இரவு பார்த்திங்கன்னா அந்த கால் முழுவதும் அப்படியே செவன் மாறிவிடும். அந்த இடத்துல கடுமையான எரிச்சல், ஒரு சூடு, மிக கடினமாக இருந்தால் அந்த இடத்துல இருந்து கூட நீர் வடிய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். விசர்ப்பம்னு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு நோய். பொதுவாக இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர் ஆவதற்கு முன்போ அல்லது சர்க்கரை அதிகமாக இருந்து செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் ஃபார்ம் ஆகும்போதோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க முடியும். பொதுவாக இந்த செல்லுலைட்டிஸ் பிரச்சனை ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் ஊசி மருந்துகளை கொடுக்கக்கூடிய, ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒரு முறை செல்லுலைட்டிஸ் ஃபார்ம் ஆனவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு 2 முறை கூட மீண்டும் அந்த பிரச்சனை ஆகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்மளுடைய அந்த திரிபலா கஷாயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரிபலா அப்படிங்கிறது தாண்டிக்காய், கடுக்காய் மற்றும் நெல்லிக்காய். பொதுவாக எல்லா மருத்துவ முறைகளிலும், ஈவன் ரோமில் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரோமாபுரி நாட்டில் அவங்களோட பழைய மருத்துவ முறை, கிரேக்க மருத்துவ முறைகளில் கூட திரிபலாவை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ 1 பங்கு தாண்டிக்காயுடைய சூரணம், 1 பங்கு கடுக்காயுடைய சூரணம், 1 பங்கு நெல்லிக்காயுடைய சூரணம், ஒரு 200 மில்லி தண்ணீரில் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம். அந்த ஒரு கஷாயத்தில் 1 கரண்டி நெய், அதே போல் ஒரு 2 கிராம் அளவுக்கு வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு நீங்கள் ஒரு 1 மாத காலம் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கால் நல்லா புசுன்னு வீங்கி இருந்தால் கூட அந்த வீக்கம் அப்படியே வேகமாக குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய சிவப்பு, கருப்பு நிறங்கள்லாம் மாறி திருப்பி நார்மல் கலருக்கு அந்த கால் வரதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலை சுத்தப்படுத்தி உடலை குணமாக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து இந்த திரிபலா கஷாயம். அது கூட இந்த 1 கரண்டி பசு நெய்யும் ஒரே ஒரு 2 கிராம் அளவுக்கு வெல்லமும் சேர்க்க வேண்டும். வெறும் திரிபலா கஷாயம் சாப்பிட்டா லூஸ் மோஷன் தான் ஆகும், வேறு ஒன்றும் உடம்புல பலன் இருக்காது. ஆனால் அது கூட நெய்யும் வெல்லமும் சேர்க்கும்போது தான் கால்களில் ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயின், வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், செல்லுலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரொம்ப சர்க்கரை முற்றி கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகி கால்கள் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த ஒரு கஷாயத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வைத்திருந்தாலே அந்த வீக்கம், தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எரிச்சல் இதெல்லாம் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால் எரியுது, எனக்கு ராத்திரியில் தூக்கம் வராத அளவுக்கு கால் எரியுது, என்னால் செருப்பு போடாமல் நடக்க முடியல, தரையில் கால் வச்சாலே கடுமையாக கால் எரியுதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த ஒரு காம்பினேஷன், திரிபலா கஷாயம். அது கூட ஒரே ஒரு தேக்கரண்டி பசுனை மற்றும் அதில் 2 கிராம் வெல்லம். நிறைய பேர் சொல்லுவாங்க, வெல்லம் சாப்பிட்லாமா சர்க்கரை நோயாளின்னு. நீங்கள் சாப்பிடக்கூடிய 2 இட்லியில் கிட்டத்தட்ட 15 கிராம் வெல்லத்துக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை இருக்குது. அதே போல் 30 கிராம் அரிசி நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் 7 கிராம் வெல்லத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை இருக்குது. 2 தோசைகள், வீட்டில் செய்யக்கூடிய தோசைகள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் 19 கிராம் வெல்லத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சர்க்கரை இருக்குது. அதனால் 2 கிராம் வெல்லம் அப்படிங்கிறது உங்கள் உடலை எந்த அளவுலேயும் பாதிக்காது. ஸோ நீங்கள் திரிபலா கஷாயம் 100 மில்லி நல்லா சூடாக அதை எடுத்துகிட்டு ஒரே ஒரு தேக்கரண்டி பசு நெய் போடுங்க. அந்த நெய் நல்லா உருகி கஷாயத்தில் கரையிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த வெல்லம் ஒரு 2 கிராம் நல்லா தூள் செஞ்சு அதில் போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இதை ராத்திரி படுக்கும்போது அல்லது காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்ருங்க. ஒரு 2 மாதம் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் காலில் இருக்கக்கூடிய எரிச்சல், வேதனை,
குறிப்பாக சொல்லணும்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், இந்த 2 நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கால்களில் ஒரு வலி இருக்கும், மூட்டுகளில் கடுமையான வேதனை இருக்கும், கைகளில் கடுமையான வேதனைகள் இருக்கும், இடுப்பு கழுத்துன்னு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் கடுமையான வேதனைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா மிகச் சுலபமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுக்காய், நெல்லிக்காய், அதே போல் தாண்டிக்காய் 3ம் சம அளவு, 3ம் ஒரு தேக்கரண்டி சூர்ணமாக எடுத்துக்கங்க. 200 மில்லி தண்ணியில் அதை போடுங்க. நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சிடுங்க. வடிகட்டுங்க. அந்த ஒரு கஷாயத்தில் ஒரே ஒரு தேக்கரண்டி பசு நெய்யை போடுங்க. 2 கிராம் அளவுக்கு வெல்லத்தை அதில் போடுங்க. நல்லா கரைச்சிடுங்க. கரைச்ச பிறகு அதை காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை சாப்பிடுங்க. ஒரு 2 மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறையும். ஏன்னா கவுட்டில் பார்த்தீங்கன்னா முட்டுகளோட இறுக்கம் அதிகமாகி கை கால்கள்லாம் வளைந்து அதோடைய அமைப்பே மாறுறதை பார்க்க முடியும். இப்போ ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் 15 வருஷம் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க விரல்லாம் கோணையாக இருக்கும். அதே போல் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட கால் விரல்கள்லாம் வித்தியாசமாக வளைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே நம்ம உடம்பில் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் யாருக்காவது வலி இல்லைனா கூட அந்த மாதிரி வளைவு ஏற்படுதுன்னா உடனே போய் மருத்துவரை சந்திக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம உடம்பில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை குறைக்கக்கூடிய அருமையான ஒரு மருந்து தான் இந்த திரிபலா கஷாயத்தில் நெய்யும் அதே போல் வெல்லமும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு ப்ரிப்ரேஷன். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வயிறு ரொம்ப கனமாக இருக்கும். அதுவும் மெனோபாஸ்க்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு அடிவயிறு கனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதே போல் காலை எழுந்து கொஞ்சம் வேலைகள் செய்த பிறகு இடுப்பு விட்டு போகிற அளவுக்கு எனக்கு நிறைய வலி இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு பிரச்சனை. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த திரிபலா கஷாயத்தில் சிறிதளவு நெய்யும் சிறிதளவு வெல்லமும் சேர்த்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் அந்த வலிகளில், அடிவயிறில் இருக்கக்கூடிய வேதனைகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வெரிகோஸ் அல்சர், கால்களில் ஏற்படுகின்ற செல்லுலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால்களில் ஏற்படுகின்ற இரத்த ஓட்ட குறைவினால் ஏற்படுகின்ற நிறமாற்றம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால்களில் மாலை நேரங்களில் ஏற்படுகின்ற வீக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால்களில் ஏற்படுகின்ற உணர்ச்சியற்ற தன்மை, மரத்து போகின்ற தன்மைன்னு சொல்லக்கூடிய நம்னஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டயபெட்டிக் நியூரோபதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே மட்டும் காலில் எப்போவுமே உளைச்சல் இருக்கும். யாராவது ஒருத்தர் பிடிச்சி விட்டால் தான் தூங்குற மாதிரி இருக்கும். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய, வீட்டிலேயே செய்து சாப்பிடக்கூடிய மிகச் சுலபமான மருந்து திரிபலா கஷாயம். அது கூட நெய் 1 டேபிள் ஸ்பூன், அதே போல் வெல்லம் 2 கிராம் மட்டும். காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு. எனவே நேயர்களே, இதை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகமானது நன்மைகள், தீமைகள் இவை இரண்டும் அடங்கியவையாகவே திகழ்கின்றது. எனவே இவைகளை கண்டு நாம் பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றை எவ்வாறு நாம் எதிர்த்து போராடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது பள்ளிகள் திறக்கக்கூடிய நேரம். இந்த பள்ளிகள் திறக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்காகவும் கல்லூரிகளில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்காகவும் பெற்றோர்கள் அடையக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், நெருக்கடிகள் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு அந்த அளவிற்கு கல்வி என்பது மக்களுக்கு ஒரு பெரிய மன நெருக்கடி தரக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. அது அப்படி மாற்றப்பட்டதில் இந்த தனியார் கல்வி வியாபாரத்திற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. எந்த பெற்றோரை பார்த்தாலும் சரி, தங்கள் ஏதாவது ஒரு பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்காக அவர்கள் படுகிற பாடு, அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற பிரயாசைகள், யார் யாரிடமோ சிபாரிசு கேட்டு அலைவது, இதையெல்லாம் பார்க்கிற போது மனதை உருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த துன்பத்தை அடையாத பெற்றோர்களே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் இன்றைய கல்வி அமைப்பு என்பது முற்றிலுமாக ஒரு விசித்திரமான ஒன்றாக மாறிவிட்டதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம்.
கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. ஒரு அரசு எல்லோருக்கும் சமமான நியாயமான ஒரு கல்வியை தர வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நம்முடைய அரசியல் சித்தாந்தம். அந்த அடிப்படையில் தான் நாம் கல்வியை நாம் அடிப்படை உரிமையாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது இங்கே? ஒருவர் ஒரு எல்கேஜி போன்ற துவக்கநிலை வகுப்பிற்கு ஒரு குழந்தையை சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, உயர் படிப்பிற்கு ஒரு 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 பையனையோ ஒரு பெண்ணையோ சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, அதற்காக அவர்கள் அடைய நேர்கிற மன நெருக்கடிகள் என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட சில படிப்புகள் தான் சிறந்த படிப்புகள், குறிப்பிட்ட சில பள்ளிகள் தான் சிறந்த பள்ளிகள், குறிப்பிட்ட சில கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகள் என்பது போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுக்கதை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோற்றத்தின் அடிப்படையில், கட்டுக்கதையின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிற்கான பணம் கேட்டு இன்றைக்கு பெற்றோர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். நிறைய பேர் தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார வலிமையையும் பயன்படுத்தி எப்படியாவது தங்கள் பிள்ளைகளை ஒரு சிறந்த பள்ளியில் சேர்த்துவிட முடியாதா, கல்லூரியில் சேர்த்துவிட முடியாதா என்கிற ஒரு பெரிய ஒரு பரிதவிப்போடு அவர்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதில் பல தனியார் பள்ளிகளினுடைய அணுகுமுறை என்பது விசித்திரமாக இருக்கிறது. இதேபோல் தங்கள் பிள்ளைகளுக்கு இடம் கேட்டு வரக்கூடிய பெற்றோர்களை அவர்கள் நடத்துகிற விதம், அதற்காக விதிக்கிற கட்டுப்பாடுகள். சென்னையிலே ஒரு பள்ளி ஒரு எல்கேஜியில் ஒரு குழந்தையை சேர்ப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் வரை நன்கொடையாக கேட்டதாக பரபரப்பான செய்திகள் பத்திரிகைகள் வெளிவந்தன. எனக்கு தெரிந்தே 2லிருந்து 2.5 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய பல பள்ளிகள் இருக்கின்றன. ஆனால் அரசு என்பது ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயித்திருக்கிறது. இவ்வளவுதான் நீங்கள் ஒரு குழந்தையிடம் கல்வி கட்டணமாக வசூலிக்கலாம் என்று. ஆனால் அவற்றை அப்படித்தான் அவர்கள் வசூலிக்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கான எந்த முறையான ஏற்பாடும் தமிழக அரசிடம் இல்லை என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்த்துவிட்டால் போதும் என்கிற நிலைக்கு பல பெற்றோர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள். அது முக்கியமாக சில பள்ளிகளில் இடம் இருந்தால் கூட இல்லை, இடங்கள் எல்லாம் நிரம்பிவிட்டன என்று சொல்லி பெற்றோர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். அதன் மூலமாக அந்த இடங்களுக்கு ஒரு அதிகபட்சமான விலையை நிர்ணயிப்பது, நெருக்கடியை ஏற்படுத்துவது. இது சில கல்லூரிகளிலும் கூட அத்தகைய ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது எல்லா இடங்களும் நிரம்பிவிட்டன, குறைவான மதிப்பெண் இருப்பதால் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் உண்மையில் அவ்வளவு இடங்கள் நிரம்புவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த கல்வி என்பது எந்த விதமான ஒரு அடிப்படையாக மக்களுக்கு ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் இந்த கல்வியில் சேர்க்கைகள் என்பது இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் எப்படி முறைப்படுத்துவது, எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். நிச்சயமாக கல்வி என்பது தனியாரிடம் இருக்கும் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் மிக மலிவான உத்திகளை இந்த தனியார் பள்ளிகள் பயன்படுத்துகின்றன, மிக போலியான நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் கல்வியிலிருந்து தனியாரை படிப்படியாக வெளியேற்றுவது ஒன்றுதான் இதற்கு ஒரு உண்மையான தீர்வாக இருக்க முடியும். அதற்கு பதிலாக அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அதிக அளவில் துவங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வேலைவாய்ப்போடு தொடர்புடைய கல்விகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது இங்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இன்றைக்கு பொறியியல் போன்ற படிப்புகளில் பெரும்பாலான இடங்கள் இந்த ஆண்டும் நிரம்பவில்லை என்று செய்திகள் வருகின்றன. ஒருபுறம் கல்லூரிகளில் இடம் கேட்டு அலைமோதக்கூடிய மாணவர்கள், இன்னொரு புறம் அந்த இடங்கள் நிரம்பவில்லை என்கிற அவலம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பண வேட்டை, அதாவது பல நிறுவனங்கள் பணம் கறப்பதற்கான ஒரு உத்தியாக மட்டுமே கல்வி அமைப்புகளை செயல்பட வைக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த கல்வி வர்த்தகத்தினுடைய முதுகெலும்பை முறிக்காவிட்டால் மாணவர்களுக்கு ஒரு நியாயமான கல்வி உரிமைகள் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை. அதிலும் கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை நாம் இங்கே வருத்தத்துடன் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்குற போது இன்றைக்கு அரசு பள்ளிகள் என்பது பெருமளவு மேம்படுத்தப்பட வேண்டும். அரசு பள்ளிகள் இன்னும் பரவலாக துவங்கப்பட வேண்டும். பரவலாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். உயர்தரமான கல்வியை அரசு பள்ளிகளில் வழங்க வேண்டும். எந்த ஒரு தனியார் கல்வி நிறுவனத்துக்கும் விட மேலான ஒரு அடிப்படை கட்டமைப்பை ஒரு அரசு வைத்தால் வழங்க முடியும். ஆனால் திட்டமிட்ட முறையில் நம்முடைய அரசு கல்வி அமைப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று இந்த பள்ளிகள் திறக்கக்கூடிய இந்த நேரத்தில் இடம் கேட்டு அலையக்கூடிய பெற்றோர்களுடைய வேதனை குரல் என்பது நம்முடைய கல்வி அமைப்பில் நுழைந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய வர்த்தக சூதாட்டத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த சூதாட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எந்த குழந்தையும் எந்த பள்ளியிலும் படிக்கலாம், எந்த பள்ளியிலும் சேரலாம் என்கிற ஒரு இலகுவான நிலை உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது, சமூக பின்புலம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. கல்லூரிகளுக்கும் அதுதான் பொருந்தும். ஒரு விரும்பிய மாணவர் எந்த கல்வியையும் படிக்கலாம், தன்னம்பிக்கையுடன் படித்தால்
அதில் ஒரு பயன் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய பாடத்திட்டங்களும் அதற்கேற்ற ஒரு கல்வி முறையும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இப்போது இருக்கிற கல்வி முறை என்பது எதிர்காலத்தினுடைய மனித வளத்தை முற்றாக அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, முற்றாக சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு சசிகுமார். ஒரு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதற்கான ஒரு சேவை தேவை அப்படின்னு படும்போது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவர்கள். அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதற்கான வழி தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறது பார்க்குறோம். போதை பழக்க வழக்கத்திலேருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பணிகளை செஞ்சிட்ருக்க இவருடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. சமூக சேவை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பல விஷயங்கள் அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்களான்னு நோக்கி இருக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம். தேவைகள் பல விதத்தில் இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரை மீட்டெடுக்கிற ஒரு பணி. இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். மதுவுக்கு அடிமையானவங்க, அதற்கு எதிரான போராட்டம். இன்னைக்கு மக்கள் வந்து கடைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் நம்ம பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதையெல்லாம் பார்க்குற சூழலை தாண்டி இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிற ஒரு அவலமான ஒரு நிலைதான் இப்ப இருக்கு. ஸோ இது யாரு எங்க எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியலனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல நம்ம இருக்கோம். இது ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இவர் தன்னை பாதிச்சுக்கிட்டு தன் குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியதை பார்க்குறோம். பல கொடுமைகளும் நடந்திருக்கு. இந்த பழக்க வழக்கத்தினாலே கொலை செய்யற அளவுக்கு கூட போன பல செய்திகளை நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைப்பு மூலமா நீங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த பழக்க வழக்கம் இப்படிங்கிறது என்ன, இதுல எத்தனை விதங்கள் இருக்கு, எப்படி ஒருத்தர் இதுக்கு அடிமையாறாங்க, இது அடிமையானாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு மீட்டெடுக்கிறதுக்கான பணிகள்னு நிறைய விஷயங்களை எங்க நேரிலோட நீங்க இன்னைக்கு பகிர்ந்து. முதல்ல இந்த போதை பழக்க வழக்கம் அப்படிங்கிறது என்ன? பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மது அருந்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நிறைய வகைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு நிறைய வகைகள் இருக்கா? எப்படி எல்லாம் ஒரு மனிதன் போதைக்குள்ள அடிமை ஆகிறாங்க? அது இனிஷியலாக விளையாட்டாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான் இது. தன்னோட யங்ஸ்டர்ஸ் வயசில் வந்துட்டு சின்ன வயதில் விளையாட்டாக ஜாலிக்கோசரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அக்கேஷ்னலாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த குடிப்பழக்கம். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரோட யங்ஸ்டர்ஸ் வயசில் வந்துட்டு பார்ட்டிஸு, ஃபெஸ்டிவல், பர்த்டேஸ், ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர், இந்த மாதிரி சம்பவத்தில் மட்டும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை எடுத்துக்குவாங்க. இது நாள் பட என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அக்கேஷ்னலாக குடிச்சிட்டு இருக்க அந்த ஒரு நபர் வந்துட்டு சோஷியலாக குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சோஷியல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளமை அதுதான். இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு நோயின்னு சொல்லிடுறாங்க. குடியினாலே நோய் தான். நிறைய பேருக்கு இது நோயின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சில வைத்தியங்கள் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் முறைகள் இருக்குது, சாப்பாட்டு முறைகள் இருக்குது. அப்படின்னு பார்த்தோன்னா, ஐயோ மஞ்சக்காமலை வந்துருச்சு எனக்கு, நான் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் ஏதாவது நான் உயிர் சேதமாகிடும்ன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அது டிசீஸுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. பட் சொசைட்டியில், சமூகத்தில் வந்துட்டு இது ஒரு நோயினே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது நோயின்னு தெரியாமையே ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. அக்கேஷ்னலாக குடிச்சிட்டு இருந்த அவர் வந்துட்டு நாள்பட என்ன ஆகுது, அவருக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாகுது. அதிகமாக வேலை நிமித்தமாக வேலையோட ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வேலை கிடைக்காத ஒரு விரக்தி, இந்த மாதிரி விஷயங்கள் அவரோட மனசில், அதுதான் பர்சனாலிட்டி.
ஒரு நோயாளியோட செயல் அது 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 அடிக்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரே திங்க் பண்ணுவார், எனக்கு எதுவும் நடக்கலை, நான் எனக்கு கேட்டதை வீட்டில் செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு வண்டி வாங்கி கொடுங்க, எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ இது இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு சேர்ந்து அக்கேஷ்னலாக இருந்த ஒரு நபர் சோஷியலாக மாறிடுறாரு. ஒரு அளவு எடுத்துக்கிறாரு, ஒரு பாட்டில் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழு நேர குடிகாரராக மாறிடுறாரு. அதனால் இது 3 வகையான ட்ரிங்கராக இருக்காங்க. ஒருத்தங்க அக்கேஷ்னல், இன்னொருத்தங்க சோஷியல், இன்னொருத்தர் ப்ராப்ளம் ட்ரிங்கர். சந்தோஷம் வந்துட்டாலும் குடிப்பாங்க, துக்கம் வந்துட்டாலும் குடிப்பாங்க, என்ன காரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவை ஒரு காரணம். அண்ணாவை பார்த்துக்கிறாங்க, அக்காவை பார்த்துக்கிறாங்க, நான் கேட்டதை எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னை சரிவரியாக படிக்க வைக்கலை. இவரோட ஆக்டிவிட்டீஸால் தான் அவங்க குடும்பத்தில் இவரை படிக்க வைக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுது. ஸோ அதெல்லாம் காரணம் காட்டி இவர் வந்துட்டு காரணத்தை சொல்லி இவர் வந்துட்டு ப்ராப்ளம் ட்ரிங்கராக மாறிடுறாரு. இதுதான் இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைகள் இப்போ ஸ்கூல் பசங்களாம் நீங்கள் கேட்டிங்க, இன்றைக்கி ஸ்கூல் பசங்க வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 வயசு 10 வயசு 12 வயசு இந்த மாதிரி குழந்தைங்க போதைக்கு அடிமையாகிடுறாங்க. போதைன்னு பார்த்திங்கன்னா ஒயிட்னர். சாதாரணமாக அந்த ஒயிட்னரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம மதுவை வந்துட்டு கடையை மூடுறாங்க, வந்துட்டு ஊர்வலம் பண்ணுறாங்க, கடையடைப்பு நடத்துகிறாங்க, தடியடி நடத்துகிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஒயிட்னர் இருந்தால் தான் டைப்ரைட்டிங் பண்ணி ஏதாவது மார்க்கர் இருந்தால் தான் அழிக்க முடியும். ஆனால் அதை போதையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீழ்த்தரமாட்ட மக்கள், அடித்தர மக்கள்லாம் பார்க்காம அதை ஒரு போதையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க. நாள்பட அது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்னர் எடுத்துகிட்டு ஒரு கவரில் போட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சது 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே மூளை வந்துட்டு பிரெயின் அட்டாக் ஆகி சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வழி என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒயிட்னர்னு நீங்கள் சொல்கிறது டைப்ரைட்டிங் அடிக்கிறது. நெய் பாலிஷ் பாருங்க, அதையும் போதையை யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் பாருங்கள், அதை யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு பைக்கு ஏதாவது நின்று ஓரமாக அவங்க வீடுகிட்ட இது இல்லை ஆஃபீஸையோ எதாவது நிறுத்தினா அந்த ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வந்துட்டு காலியாகிடுச்சு, சரி பங்க் வரைக்கும் போகலான்ட்டு ஊதணும்னு வச்சுங்களேன். நல்லா ஊதி கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு ஊதுவோம், அந்த பைப் வழியாக அந்த பெட்ரோல் போய் சேரட்டோன்னு. அந்த டைமில் கேர்னஸ் இருக்கும், அதை அவங்க பழக்கப்படுத்திப்பாங்க, அடிக்ஷன் ஆகிடுறாங்க. ஒரு பழக்கத்தை ஒரு முறை பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அதை அடிமையாகிடுறாங்க. முன்னாடி மதுவுக்கு சொல்லியிருக்கீங்க 3 விதமாக பிரிச்சுக்கலாம், அக்கேஷனல், சோஷியல், அதுக்கப்புறமா ப்ராப்ளம் ட்ரிங்கர். இப்போது ஒரு பர்சன் இன்னைக்கு எல்லாருமே இதை காமனாக எடுத்துக்கிறாங்க, அந்த அக்கேஷனல் இதை. இந்த ஹேபிட்டில் அக்கேஷ்னலாக போகிறவங்க எப்படி ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க? இல்லை இதுலேயே நிறைய வயசார வரைக்கும் மாறாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டினியூ ஆகிறவங்களும் இருக்காங்களா? இருக்காங்க. இன்றைக்கும் வந்துட்டு அது வந்துட்டு எனக்கு மனசு தைரியம், என்னெல்லாம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, நான் வந்துட்டு அந்த அந்த அதில் வந்துட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. வந்துட்டு 100 பேரில் ஒரு 2 பேர் இருக்கலாம், ஒரு 3 பேர் இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் 5 பேர் இருக்கலாம், 5% இருக்கலாம். பட் வந்துட்டு அக்கேஷ்னலாக விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு பழக்கம்தான் இன்றைக்கி விபரீதமாக வந்து நிற்குது. அவங்களால இன்றைக்கி குடிக்காமல் இருக்க முடியாது. குடிக்கோசரம் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவாங்க. ஒரு வீடு வந்துட்டு நல்ல வீடாக ஒரு வீடு குடும்பம், அழகான ஒரு குடும்பம் இந்த குடியால் வந்துட்டு சுடுகாடாக தான் இருக்குது, நிம்மதி இல்லை. இவர் குடிக்கிறார், இவர் நோயாளி ஆகிடுறார் பாருங்கள். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நோயாளி ஆகிடுறாங்க. இவர் நோயாளி மேடம், பட் இவங்களுக்கு ஒய்ஃபு, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. பேரண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா வரணும்னு சொல்லுவாங்க. இவர் அந்த டைமில் குடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ பக்கத்தில் இருக்கிற குழந்தையோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. அந்த குழந்தை அந்த டைமில் எங்கள் அப்பா வரலையே,
இப்போ பெண் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா வரலேன்னு ஏங்குவாங்க. அது ஒரு நோய் தான். மனதளவில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இவர் குடிச்சிட்டு பாதிக்கப்படுறாரு. இந்த குடித்ததை பார்த்து 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 அந்த குழந்தைகளும் மனைவி அம்மா அப்பா உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நோயாளி ஆயிடுறாங்க. ஒரு பர்சன் ஒரு 5 வருஷம் 10 வருடம் இந்த மாதிரி அக்கேஷ்னலாக எப்பயாவது இந்த பழக்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பின்னாடி ஒரு பெரிய நோயாளி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு 100% இருக்குது. 100% இருக்குது. அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர் கொஞ்ச நாள் அதுதான் இது வளரும் தன்மையுடைய ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ரஸ் டிசீஸ் இது. ஸோ வந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு அக்கேஷ்னலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் மாறிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வட்டம் அதிகமாகிடும். ஸோ அப்புறம் வாரத்தில் 2 நாள்னு குடிப்பாங்க. வாரத்தில் 1 நாள் அக்கேஷ்னல், இல்லை மந்த்லி ஒன்ஸ், இல்லை வருஷத்தில் ஒரு வாட்டின்னு குடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. அது முடிஞ்சவொடனே 2 நாள்னு எடுப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது பாருங்கள். நம்ம செய்கிறது தவறுன்னு தன்னோட சப்கான்ஷியஸில் அந்த நோயாளிக்கு தெரிஞ்சாலும் கூட அதை செயல்படுத்த முடியாது. அதுதான் அவரோட மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அவர் அந்த குடிக்கு பாதிக்கப்படுறாரு. ஓகே. இப்போது தனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறதே இதை ஒத்துக்க முடியாமல் இது ஒரு ஹேபிட்டை நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு நோய் அப்படிங்கிறத எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும்? எப்படி சேர்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியும். ஒரு சந்தோஷம் வந்தாலும் குடிப்பார், துக்கம் வந்துட்டாலும் குடிப்பார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 அவர் பாக்கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டோட தேவை 4000 ருபீஸ், இல்லை ஒரு 4500 ருபீஸ் அவரோட வீட்டு செலவுக்கு தேவைப்படும். 500 ரூபா தனியாக எடுத்து வைப்பார். இது என்னோட குடிக்கு தேவை. அவருக்கு தெரியும். ஆனால் பட் அவருக்கு நோயின்னு தெரியாது. அவருக்கு நோயின்னு தெரியாது மேடம். ஆனால் அவருக்கு தெரியும் இதில் நம்ம பாதிக்கப்படுறோம். அவர் இதில் நிறைய பேர் உதவி கேட்க மாட்டாங்க. அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு. நான் குடிக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு வீட்டுக்கிட்ட அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுரம் வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு இருமல் வருது, மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் அளவில் வந்ததுன்னா வீட்டில் எனக்கு அது ஆகுது, தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, செஸ்ட்டு பெயினாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு வந்துட்டு கேட்பாங்க. ஆனால் இந்த டிசீஸை பொறுத்த மட்டும் உதவியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் குடிகாரம் இல்லை, முதல்ல அக்செப்டன்ஸ் லெவலுக்கு வரமாட்டாங்க. சிம்பிளாக ஒன்று சொல்லிவிடுவாங்க மேடம், சரி நான் குடிக்கிறேன்ல கவர்மெண்ட்டை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்னு சினிமா டயலாக்லாம் விடுவாங்க. அதெல்லாம் நம்ம தான் மாறிக்கணும். நம்ம யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு முழுமையான ஒரு நோயாளியாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான அறிகுறி எப்படி தெரியும்? என்ன மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும் அவர்கிட்ட? ஒரு டைமிங் ஆன உடனே அவருக்கு குடி கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேலையை வந்துட்டு, அதாவது உடல் மனம் ஆன்மீகம் பொருளாதாரம் வேலை சமூக உறவு குடும்ப உறவு இதெல்லாம் பாதிக்கப்படும் பாருங்கள். ஆனால் இது எதுவுமே பாதிக்கப்பட்டால் கூட எனக்கு பாதிக்கப்படலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதுமாரி ஒரு அடிக்டில் மாறி. ஸோ இப்போ இவங்களுக்கான ஒரு அதான் அறிகுறி. ஓகே. ஸோ இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரும் வந்து வலுக்கட்டாயமாக அவர் நோயின்னு தெரியாதனால அவர் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மறுவாழ்வு மையங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு. அவங்கள எப்படி நம்ம கூட்டிகிட்டு போக முடியும்? முதல்ல என்கொயரி பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் 2008லேருந்து நாங்கள் நடத்துகிறோம், 2009லேருந்து நடத்துகிறோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்றைக்கி இந்த குடி பழக்கத்திலேருந்து போதை பழக்கத்திலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. முதல்ல குடும்பத்தாருக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வச்சிட்டாலே பாருங்க, ஏன்னா அவங்களும் நோயாளி.
எப்படியாவது இதிலேருந்து விடுதலை அடையணும். ஒரு குடும்பத்தில் உண்மையான ஒரு சந்தோஷம் வரும்போது மாலை போடுவாங்க சபரிமலைக்கு. அந்த 48 days 52 daysன்னு ஒரு நாட்கள் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு கம்பல்ஷனில் அந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு மலைக்கு போகிறேன், நான் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட எனக்கு அந்த குறை செய்யணும், இந்த குறை செய்யணும், 18 முறை போகிறேன், 20 முறை போகிறேன் அப்படின்னு மாலை போடுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமே தவிர, மற்ற டைமில் அவங்க ரொம்ப மனசளவில் பாதித்து இதுக்குண்டான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. இன்னும் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஸோ முதல்ல அவங்கள வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணுவோம், இலவசமாக கவுன்சிலிங் பண்ணுவோம், புரிய வச்சு இதேமாரி பிரச்சனைகள்லாம் வரும். உடல் அளவில் பிரச்சனை இருக்கும், மனதளவில் பிரச்சனை இருக்கும். இது அப்படியே போயிட்டு கொஞ்சம் காலம் கடந்து போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ மனப்பிரமை வரும், சந்தேகம் வரும், அதுக்கப்புறம் மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போய் அந்த பேஷண்ட்டை போய் கூட்டிகிட்டு வருவோம். ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது சார், இதோட கால அவகாசம் எவ்வளோ நாள்? இப்போது ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகுமா? எவ்வளோ டியூரேஷன் ஆகும்? மினிமம் 3 months, மேக்ஸிமம் 4 months. அதாவது ஃபிசிக்கலி அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு அவங்கள செக் பண்ணுவாங்க. அதாவது டீடாக்சிஃபிகேஷன், அதாவது அந்த உடல் அளவில் ஆல்கஹால் இருக்கும் பாருங்கள், அது வந்துட்டு விட்டமின் மாத்திரை வந்துட்டு குளுக்கோஸு, கை தேர்ந்த டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் பாடி செக்கப் இருக்கும். கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, சுகர் இருக்கா, இந்த குடிக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமாக சுகருக்கு பாதிக்கப்பட்டுடுறாங்க, லிவர் பாதிக்கப்பட்டிருக்கா, இதேமாரி டெஸ்டஸ்லாம் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்ப்பாங்க. அவங்க பார்த்து அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை அவங்களுக்கு கொடுத்து, ஷிவரிங் எல்லாம் இருக்கும், அப்படியே ஒரு கை கால் நடுக்கமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நிற்க வச்சு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தூங்கவே மாட்டாங்க. குடித்தாதான் தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை கொடுத்து, சைக்காட்ரிக் டாக்டர் வருவாங்க, மனநல மருத்துவர் வருவார், அவர் சில மெடிசன்ஸ் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இந்த 1 month பீரியட் வந்துட்டு அவரோட ஃபிசிக்கலி நம்ம ரெடி பண்ணணும். சூழ்ந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ அவர் உடல் அளவில் அவரை சரி பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் மன ரீதியான சிகிச்சை, எக்ஸசைஸ், யோகா, தியானம், ப்ரேயர், அவேக்னிங் கிளாஸஸ், அவேர்னஸ் கிளாஸஸ், அப்புறம் இந்த வெளியில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் நடக்கும் பாருங்கள், ஆல்கஹாலிக் அனானிமஸ், நார்காட்டிக்ஸ் அனானிமஸ், இதுமாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பெலாம் நடக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது இவங்க எப்படி அங்கே போய் எப்படி இவங்க குணமடைகிறாங்க. படிக்கிற வயசில், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பர்சனல் லைஃப்பில் படிக்கிற வயசில் அந்த பையன் கூட சேராதன்னா அந்த பையன் கூட தான் சேருவேன். ஏன்னா என்னோடய வயசு அப்படி, எனக்கு இனம் புரியாத ஒரு வயசு. ஸோ குடிக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப ரொம்ப திறமைசாலிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல், அவங்களுடைய வேலைத்திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மிகவும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சிலவங்களாம் குடிச்சிட்டு அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அவரோட மூளையோட செல்கள் பாதிக்கப்பட்டதுனால தான், அவரோட உடல் அளவை பாதிக்கப்பட்டதுனால தான் அவர் அதேமாரி பண்ணுறாரு. பட் பர்சனலாக பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப மிருதுவானவர், அன்பானவர். ஸோ இந்த மாதிரி நபர்களை எங்கள் ரீஹாபிலிட்டேஷன் வந்ததுக்கப்புறம் நல்ல விஷயங்களை புகுத்துறோம். அப்போ யோசிக்கிறாரு, ஸோ நான் இப்படியெல்லாம் இருந்தோம்மா. குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் ஊருக்கே வந்துட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹீரோவே கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஜீரோ, உங்கள் வாழ்க்கை ஜீரோவாக போயிட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கை போகிறது இல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு. எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் குடிக்கிறதுனால குழந்தைங்க சரிவரியாக படிக்கிறது இல்லை, வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் சரியாக ஒரு திருமண விழாவோ வேறு எந்த விழாக்களோ குடும்பத்தோடு போய் வந்துட்டு எல்லோரும் கெட் டுகெதராக இருக்க முடியறதில்ல.
ஸோ எல்லாத்துக்குமே காரணம் இந்த குடி தான். இது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நோய் மேடம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனைகள் வருதுன்னா ஒய்ஃப் வந்துட்டு குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் நிறுவனத்தில் வந்துட்டு சேர்ந்து அவங்க குடிக்காதுன்னு சொல்லும்போது ஏன் குடிக்காதீங்கன்னு சொல்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஏன்னா நான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தெரியுது அவங்களுக்கு. ஒய்ஃபும் சொல்லுவாங்க, உலகத்திலே பெஸ்ட்டு கவுன்சிலர்ஸ் ஒய்ஃப் தான், அம்மா தான். அவங்க ஆலோசனைப்படி நடந்துட்டாலே வீட்டில் எந்த வித பிரச்சனையும் நடக்கும். எந்த வீட்லேயும் பிரச்சனை நடக்காது. ஆனால் கேட்க மாட்டாங்க. அதனால தான் இந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க பிரிஞ்சிருக்காங்க பாருங்கள். ரீஹாபிலிட்டேஷனில் பிரிஞ்சிருக்கும்போது உணர்வாங்க, இந்த குடியால் தானே என் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கேன், எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கேன், என் குழந்தைங்கள பார்க்காம இருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட் டைம்லலாம் என் குழந்தை என்ன மார்க் எடுத்தாலோ, +2 மார்க் எப்படி எடுத்தாலோ, 10th பாஸ் ஆனாலோ அப்படின்லாம் ஒரு நோயாளியும் என்கிட்ட கேட்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு உண்டான விஷயத்த சொல்லிவிடுவோம். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் வரும்போது அவங்கக்கிட்ட உங்கள் குழந்தை இந்த மார்க் எடுத்திருக்கு, பாஸ் ஆகிட்டாங்க, இனிமேலாவது அடுத்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இன்னும் நல்லா குழந்தைய படிக்க வைங்க. ஒரு குழந்தை என்ன படிக்குதுன்னு கூட தெரியாமலாம் இருந்திருக்காங்க நிறைய பேர். வீட்டில் இருக்காங்க, அம்மா அப்பா குழந்தைங்களாம் இருக்காங்க, அந்த குழந்தை எத்தனாவது படிக்குதுன்னே தெரியாது பாருங்கள். ஏன்னா இவருக்கு எப்போ பார்த்தாலும் குடி தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே நைட்டு வரைக்கும் குடி குடி குடி, யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவங்களை மீட்டெடுக்கிற பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு நிலையை தாண்டி இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது பள்ளி மாணவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சூழலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது தவிர்க்கணும். இது ஒரு பெரிய அந்தஸ்தோ ஒரு பதவியோ இல்லை, இது ஒரு நோயாளியாக ஆக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறத ஆரம்ப நிலையில் சொல்லி இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு சூழலில் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரை நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் இந்த பழக்க வழக்கத்தோட தீவிரம் என்ன, இதுக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா இளம் பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள்? ஃபஸ்ட்டு அம்மா அப்பா பேச்சு கேட்கணும். ரெண்டாவது இதுமாரி ப்ரோக்ராமை உன்னிப்பாக பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் ஒரு ஷோ பார்த்துட்ருக்காங்க மக்கள். இது முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இது. பட் இந்த ப்ரோக்ராம் போய்ட்டு யாரோ 2 பேர் நின்று உட்காந்து பேசியிருக்காங்க. பக்கத்தில் என்ன குத்துப்பாட்டு போகுதா, காமெடி போகுதா, இல்லை வேறு ஏதாவது படம் ஓடுதான்னு சொல்லி மாற்றிடுவாங்க. இந்த ப்ரோக்ராமை உன்னிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது வர 26ஆம் தேதி ஜூன் 26 உலக போதை எதிர்ப்பு தினம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். அதாவது எங்களுடைய நிறுவனத்தை நிறைய பேர் இதில் ஃபெடரேஷன் இருக்குது. இந்த ஃபெடரேஷன் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் சென்னையில் பண்ணணும்னு நாங்கள் எல்லா மேனேஜிங் டைரக்டர்ஸ், இந்த மறுவாழ்வு மையங்கள் வச்சு நடத்துகிறாங்க இல்லைங்களா, இந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ் வந்துட்டு இது ஒரு பெரிய ரேலி மாரி பண்ணி பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். ரெண்டாவது மறுவாழ்வு மையங்கள்னாலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தவறான ஒரு கருத்து மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அவர் நோயாளி, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, 4 மாதம் குடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் அவர் குடிப்பாரான்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. 4 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்து இன்றைக்கி அழகான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் தவறுறவங்களும் இருக்காங்க. அந்த தவறுறவங்க தான் மக்களுக்கு தவறுதலான ஒரு மெசேஜை பரப்புகிறாங்க. ஃபிசிக்கல் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, இறந்து சாகடிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நிறைய எப்போவுமே பாருங்கள் உலகத்தில் சொசைட்டியில் உண்மையை சொல்லும்போது
அது அந்தளவு ரீச்சபிள் இருக்காது. ஆனால் ஒரு பொய்யை சொல்லி பாருங்களேன், அது அந்த அளவு ரீச்சபிளாக இருக்கும், அவ்வளோ ரீச்சபிளாக இருக்கும். அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல மறுவாழ்வு மையங்கள் உங்களுக்கோசரம் தான் நாங்கள் பண்ணுறோம். நான் எக்ஸ்பென்சிவ் இருக்குது. உங்கள் காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிக்கணும், உங்களுக்கு டீ கொடுக்கணும், முறையான சாப்பாடு கொடுக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது வந்துட்டு ரெண்ட்டு கொடுக்கணும், டாக்டர்ஸ்க்கு ஃபீஸ் கொடுக்கணும், மற்ற நிறைய எக்ஸ்பென்சிவ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எப்படி பேர் பண்ணுறது? இதெல்லாம் வந்துட்டு தவறுதலாக மறுபடியும் குடிக்கணும் அப்படின்ற ஒரு நபர் தான் தவறுதலாக பப்ளிஷ் பண்ணுறது. ஏன்னா இதேமாரி சொல்லிட்டா மறுபடியும் என்னை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ மீன்ஸ் கவுன்சிலிங்க்கு வர வைப்போம், ஃபோன் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் அது நோயாளிகிட்டையும் பேசுவோம், ஒய்ஃப்கிட்டையும் பேசுவோம், குழந்தைங்கிட்டையும் பேசுவோம். அப்பா எப்படி இருக்கார், சாப்பிட்றாரா, தூங்குறாரா, வேலைக்கு போகிறாரா, எப்படி இருக்கார், சந்தோஷமாக இருக்கீங்களான்னு குழந்தைகிட்ட கேட்போம், ஒய்ஃப்கிட்ட கேட்போம், அவர்கிட்டையும் கேட்போம். ஸோ இந்த ஃபாலோஅப் பாருங்கள், இந்த ஃபாலோஅப் இருக்க 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 அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் சிகிச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் குழந்த மாதிரி பார்த்துக்குறோம். வீட்டில் வந்தோடனே இவங்களும் குழந்த மாதிரி பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் பிரச்சனைகள் இருக்குது. குடிச்சு அடிச்சுட்டு எல்லாத்தையும் பாரு, என் குழந்தைங்கள்லாம் வளர்ந்து போச்சு, என்ன சேர்த்து வச்சுருக்க, இவ்வளோ வருஷமாக கல்யாணம் இவ்வளோ அழிச்சிட்ட அப்படின்னு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு நபர்கிட்ட அந்த மனைவி வந்துட்டு பேசும்போது அவர் மறுபடியும் ஊனாவார். கண்டிப்பாக சார். போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்களை மீட்டெடுக்கிற ஒரு மறுவாழ்வு மையத்தோட அமைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி போதை அப்படிங்கிறது என்ன, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, பள்ளியில் முதல் கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு போதைப் பொருளாக மாறக்கூடிய ஒரு அவலம், ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அப்படின்னும் போது இதோட தீவிரம் என்ன, இதனோட பாதிப்பு வந்து அது அந்த சமூகத்தை எவ்வளோ அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்புக்கு ஏற்படுத்துது, அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்குது. இதெல்லாம் கூடாது அப்படின்னும் போது ஆரம்பத்திலிருந்தே கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை உங்களோட அனுபவங்கள் சார்ந்து எங்களோட நீங்கள் பகிர்ந்துறதுக்கு நன்றி. நாம் அறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் அறிந்திராத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றது. அவைகளில் இருந்து சிறந்த தொகுப்புகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். லெனினுடன் சில நாட்கள் என்று எழுத்தாளர் மேக்சிம் கார்கி எழுதியிருக்கிற அந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் வந்திருக்கிறது. NCBH நிறுவனம் அதை மறுபடியும் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் லெனினை பற்றிய பார்வைகள் மட்டுமல்ல, லெனினுக்கு இருந்த சமூக பார்வைகள், அரசியல் பார்வைகளை பற்றிய கருத்துகளையும் கார்கி தன்னுடைய எழுத்து வடிவத்திலே தந்திருக்கிறார். லெனினுக்கும் கார்கிக்குமான உறவு 1918க்கு பிறகுதான் ஏற்பட்டது. அதாவது புரட்சி முடிந்து சோவியத்தில் லெனினுடைய ஆட்சி தொடங்கியதற்கு பிறகுதான் அவர்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது. அதற்கு முன்பு மேக்சிம் கார்கி அவருடைய நடவடிக்கைகளை அறிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் சந்தித்ததில்லை. கார்கி எழுதுகிறார், 18க்கு முன்னால் நான் அவரை சந்தித்ததில்லை, கூட்டங்களில் தொலைவாக நின்று பார்த்ததோடு சரி. 18க்கு பிறகு எங்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. பிறகு லெனினினுடைய இறுதி ஆண்டுகள் வரைக்கும் 24 வரைக்கும் 6 ஆண்டுகள் அவர்களுக்குள்ளே தொடர்பு இருந்தது. அவ்வப்போது அவர்களுக்கு இடையில் நடந்த உரையாடல்களை குறித்தெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். நான் முதலாக அவரை பார்க்கிற போது அவருடைய வலதுகை அசைக்க முடியாத நிலையில் இருந்தது. கழுத்தையும் கூட அவரால் அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் கழுத்தில் பாய்ந்த குண்டு இன்னமும் எடுக்கப்படவில்லை என்று அந்த நிகழ்ச்சியை கார்கி விவரிக்கிறார். அப்படியா, அவருடைய உடம்பில் குண்டு பாய்ந்திருந்ததா என்றால் ஆம். 1918 ஆண்டு, அதாவது சோவியத்தின் அதிபராக லெனின் அவர்கள் தொழிலாளர்கள் கூட்டத்திலே பேசிட்டு வெளியில் வருகிற போது டோரா கப்லான் என்கிற ஒரு சமதர்ம புரட்சி இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவன் துப்பாக்கியால் லெனினை நேருக்கு நேராக சுட்டு விடுகிறான்.
அந்த டோரா கப்லானுக்கும் லெனினுக்கும் தனிப்பட்ட எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. டோரா கப்லானும் ஒரு சமதர்மத்தை வலியுறுத்துகிறவன் தான், படித்தவன், நிறைய படித்தவன். ஆனால் அவன் லெனின் இதற்கு குறுக்கே நிற்கிறார் என்கிற கருத்துக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தான். எனவே லெனினை கொல்லாமல் இனி இந்த நாட்டில் நாம் நினைக்கிற உண்மையான சமதர்மத்தை கொண்டு வர முடியாது என்கிற தவறான எண்ணம் அவனுக்குள் விதைக்கப்பட்டிருந்தது. அவன் துப்பாக்கியாலே சுட்டான். அந்த குண்டு எடுக்கப்படாமல் அவருடைய கழுத்திலேயே இருந்தது. அதனால் அவர் கழுத்தையும் அசைக்க முடியவில்லை. அப்போது லெனினுக்கும் கார்கிக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடலை மிகச் சுருக்கமாகவும் சுவையாகவும் கார்கி எழுதுவார். படித்தவன் பாமரன் ஐக்கியம் என்பது பற்றி நாங்கள் பேசினோம். அதிலும் படித்தவன் பாட்டாளி ஐக்கியம், பாமரன் என்கிற சொல் நம்முடையது. மிக கவனமாக கார்கி என்ன எழுதுவார் என்றால், படித்தவன் பாட்டாளி ஐக்கியம். உழைக்கிறவன் அப்படியானால் படிப்பதில்லையா? படிப்பதற்கு அவனுக்கு நேரம் இருப்பதில்லை. உழைப்பும் ஒரு விதமான படிப்பு தான். எனவே பாட்டாளியும் படித்தவனும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்பது குறித்து நாங்கள் பேசினோம். ஆனால் லெனின் அவர்களுக்கு இந்த படித்தவர்கள் மீது கூடுதலாக நம்பிக்கை வரவில்லை. அவர் சொன்னார், நான் படித்தவர்களை எல்லாம் புறக்கணிக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் படித்தவர்கள் பாட்டாளி மக்களிடத்திலே வர வேண்டும், அதுதான் சரியானது. அவர்கள் விலகி விலகி நிற்கிறார்கள். நான் ஒன்றும் படித்தவர்களையெல்லாம் புறக்கணிக்கவில்லை. ஆனால் படித்தவர்கள் நம்மீது என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த லெனின் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், அவர்களினுடைய புரிதலின்மை காரணமாகத்தான் ஒரு படித்தவனின் துப்பாக்கி குண்டு என் கழுத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சிரிக்கிறார். அதாவது அப்போது கூட அவர்களின் மீது ஒரு வெறுப்பு, அவர்களின் மீது ஒரு கோபம் என்று இல்லாமல் அவர்களினுடைய புரிதலின்மைதான் இவற்றுக்கெல்லாம் காரணம். சமதர்மத்தை நாட வேண்டுமென்றால் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து தான் அதனை செய்ய முடியும். நம்மை புறந்தள்ளிவிட்டு அல்லது நம்மை எதிரிகள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படி சமதர்மத்தை அடைய முடியும் என்கிற செய்தியை அவர் பேசுகிறார். அப்படி பேசுகிற நேரத்தில் நான் படித்தவர்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளுகிறேன் என்று ஆகாது. ஆனால் படித்தவர்கள் பாட்டாளிகளோடு சேர்ந்து நின்று போராட தயாராக வேண்டும். அவர்கள் நாங்களெல்லாம் அறிவாளிகள் என்று உயரத்திலேயே நின்று கொண்டிருப்பார்களானால் அவர்கள் அறிவு அவர்களுக்கும் பயன்படாது, இந்த நாட்டுக்கும் பயன்படாது என்று லெனின் சொல்லுகிறார். ஆனால் பிற்காலத்திலே படித்தவர்களின் தேவையை லெனின் உணர்கிறார். அதை கார்கி இன்னொரு சம்பவத்தின் மூலம் விளக்குகிற போது, நானும் லெனின் அவர்களும் 3 விஞ்ஞான சாஸ்திர கழகத்தில் இருக்கிற அறிவாளிகளும் பேசிக்கொண்டிருந்தோம். ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தை நாம் நினைத்ததை விட மகிழ்வாக முடிவடைந்த தருணத்தில் லெனின் அவர்கள் ஒரு விஞ்ஞானியினுடைய பெயரை குறிப்பிட்டு, அந்த விஞ்ஞானி நம்மோடு சேர்ந்து பணிபுரிய வருவாரா என்று கேட்கிறார். கார்கி பேசி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பிறகு அவருடைய ஒப்புதலை பெற்று வந்து அந்த விஞ்ஞானியும் ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்மோடு இணைந்து நம்முடைய அரசில் பணியாற்ற அவர் வருகிறார் என்று சொன்னபோது லெனினுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிறகு அவரை வரவழைத்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய அணுகுமுறையை பார்த்துவிட்டு கார்கி இடத்திலே சொல்கிறார், இவர்கள் அறிவாளிகள் எவ்வளவு நிதானமாக ஒவ்வொன்றையும் அணுகுகிறார்கள் பாருங்கள். இந்த அறிவாளிகளை ஒரு நாளும் நான் புறந்தள்ளுவதில்லை. ஆனால் அந்த அறிவு சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். அந்த அறிவு பாட்டாளி வர்க்கத்துக்கு பயன்பட வேண்டும். அந்த அறிவு விடுதலைக்கு பயன்பட வேண்டும், தன்னுடைய சுயநலத்துக்கு அல்ல. இவர் எந்த ஒரு முடிவையும் எவ்வளவு நிதானமாக எடுக்கிறார், எந்தெந்த விதமாக சிந்திக்கிறார் என்பதை பார்க்கிற போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்ன லெனின் அடுத்த ஒரு வரியை சொல்லுகிறார், இனி சோவியத்தில் இருக்கிற எல்லா ஆர்கிமெடிஸ்களையும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது என்கிறார். இந்த ஆர்கிமெடிஸ் என்பது ஒரு பெரிய குறியீடு. இயேசுநாதருக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி. அவனுடைய கண்டுபிடிப்பு இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. எனவே ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒரு ஆர்கிமெடிஸ் தான். அந்த ஆர்கிமெடிஸ்களையெல்லாம் நாம் விரைவில் வெற்றி கொண்டு விடுவோம் என்று கார்கி இடத்திலே அவர் சொல்லுகிறார். எனவே படித்தவர்களை, விஞ்ஞானிகளை ஒதுக்கிவிட்டு வெறும் புரட்சியும் போராட்டமும் போதும் என்று லெனின் கருதவில்லை. ஆனால் இந்த தொழில்நுட்பம், இந்த படிப்பு, இவைகளெல்லாம் முன்னே நின்று கொண்டு புரட்சி பின்னே நிற்கக்கூடாது. புரட்சியாளர்கள் தான் முன்னே நிற்க வேண்டும், பாட்டாளி வர்க்கம் தான் முதலில் நிற்க வேண்டும். இந்த தொழில்நுட்ப அறிவு, இந்த விஞ்ஞான அறிவு அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதுதான் அடிப்படை என்பதுதான் லெனின் கருத்தாக இருக்கிறது. ஒரு அணியினரை அப்படியே புறக்கணிப்பதில்லை.
ஆனால் அந்த அணியினர் யாருக்கு பயன்பட வேண்டும், எந்த நோக்கத்தோடு அவர்களினுடைய படிப்பு அமைந்திருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக லெனின் சொல்லுகிறார். அதை கார்கி தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். எனவே லெனினுக்கும் கார்கிக்கும் இடையில் நடந்த எல்லா உரையாடல்களும் அன்றைய சோவியத் பற்றியதாக, சமூகம் பற்றியதாக, ஒடுக்கப்பட்ட வர்க்கம் பற்றியதாக இருந்திருக்கிறது. தனி நபர்களினுடைய பொழுதுபோக்கு பேச்சாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இரண்டு மாமனிதர்களினுடைய சமூக அக்கறை சிந்தனைகளாக அவை வெளிப்பட்டிருக்கின்றன. நாளுக்கு நாள் மனிதர்களிடையே பல புதிய நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்குடல், அதாவது அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிற பற்றி. ஸோ நம்ம வயிற்றில் பார்த்தீங்கன்னா பெருங்குடல், வலது பக்கத்தில் பெருங்குடல், அதாவது சிறுகுடல் பெருங்குடல் ஜாயின் ஆகிற ஜங்ஷனில் ஒரு வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அது வந்து ஒட்டுக்குடல்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் வந்து அப்பண்டிக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம உடம்புல பெரிய ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுக்குடல் அட்டாச் ஆகிற பகுதி தான் வந்து ஃபிக்ஸட், அதாவது சிறுகுடல் பெருங்குடல் ஜாயின் ஆகிறது நம்ம வயிற்று பகுதியில் வலது பக்கம் அடிப்பகுதி, அங்கே தான் அப்பண்டிக்ஸ் இருக்குது. அது வந்து ஜாயின் எங்கே இருக்குன்னா, சிறுகுடல் பெருங்குடல் அந்த சேர்கிற இடத்துல வந்து அந்த அப்பண்டிக்ஸ் ஜாயின் ஆகிருக்கும். ஆனால் அந்த அப்பண்டிக்ஸ் வந்து லென்த்து வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கலாம், 10 சென்டிமீட்டர் இருக்கலாம். அதே மாதிரி ஜாயின் ஆகிற பகுதியிலேருந்து அப்பண்டிக்ஸ் வந்து எங்கே வேணால் இருக்கும், கீழே இருக்கும், சம்டைம் பெருங்குடலுக்கு அடியில் போயிருக்கும், சம்டைம் அந்த அப்பண்டிக்ஸ் வந்து அப்படியே வளைஞ்சி பெருங்குடல் சைடில் சில பேர் பார்த்திங்கன்னா லிவர் வரைக்கும் கூட அந்த அப்பண்டிக்ஸ் போகும், அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி அறிகுறிகள் இந்த அப்பண்டிக்ஸ்னால் வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க பெருங்குடலில் வந்து மோஷன் இருக்குது. இப்போ பெருங்குடலில் இருக்க மோஷன் வந்து சம்டைம் என்ன ஆகுனா, சின்ன பெல்லட் மாதிரி உருண்டையாக அந்த மோஷன் வந்து என்ன, நம்ம வந்து இங்கிலீஷ் என்ன சொன்னோம்னா ஃபீகோலித். அந்த சின்ன மோஷன் உருண்டை வந்து என்ன ஆகும்னா, அந்த வால், இந்த அப்பண்டிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அட்டாச்சாக இருக்கு இல்லையா, அது உள்ளே போய் பிளாக் பண்ணிடும், அந்த அடைச்சிரும். அந்த அப்பண்டிக்ஸோடைய உள்பாதையை அந்த மோஷன் சின்ன உருண்டை வந்து அடைச்சிரும். அடைச்சோன்னு என்ன ஆகும்னா, அந்த ஒட்டுக்குடல் உள்ளே வந்து கிருமிகள் சேர்ந்து அப்பண்டிக்ஸ் வந்து நல்ல பெருசாயிரும், பல்காயிரும், டிஸ்டன்ட் ஆயிரும். அங்கே வந்து நல்ல இன்ஃபெக்ஷன், கிருமிகள் சேர்ந்து அந்த ஏரியா இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து நல்லா இருக்கிறாங்க, சடனாக வந்து வயிற்று பகுதியில் வலது பக்கம் அடிவயிறில் சிவியரான ஒரு வலி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த வலி வந்து ஒரு 2-3 காரணம் தான் இருக்குது. ஒரு நபருக்கு வந்து வயிற்று பகுதியில் வலது பக்கம் வலி வந்தால் 2-3 காரணம் தான் முக்கியமான காரணம். ஒரு காரணம் நான் சொன்ன மாதிரி ஒட்டுக்குடல் அப்பண்டிசைட்டிஸ், அப்பண்டிக்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, வலது பக்க கிட்னிலேருந்து யூரின் ஃபார்ம் ஆகி அந்த யூரின் போகிற பாதை, அந்த பாதையில் கல் அடைப்பட்டால் கூட பேஷண்ட்டுக்கு சிவியர் வலி வரலாம். பட் வலி வருது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் பண்ணோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம நினச்ச மாதிரி அப்பண்டிக்ஸ்னால தான் வலியா, இல்லை வலது பக்கம் யூரின் போகிற பாதையில் ஏதாச்சும் சின்ன கல் அடைப்பட்டு அதனால் வலியா அப்படிங்கிறது அல்ட்ராசவுண்ட் அப்டமனில் கண்டிப்பாக தெரியும். பட் என்னன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன், நம்ம ஸ்கேன் சொல்லுவோம் டெர்மினாலஜி. வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா, யூரின் போகிற பாதையில் கல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல் வந்து 100% ஸ்கேனில் நம்ம பிக்கப் பண்ண முடியும். பட் அப்பண்டிக்ஸ் வந்து அப்படி கிடையாது. அப்பண்டிக்ஸ் வந்து நல்ல சிவியராக, சில பேர் பார்த்தீங்கன்னாங்க உள்ளே அந்த நான் சொன்ன மாதிரி சின்ன அந்த மோஷனுடைய ஒரு பெல்லட் வந்து உள்ளே போய் பிளாக் பண்ணி அப்பண்டிக்ஸ் வந்து சில மணி நேரத்துலேயே வந்து நல்லா பல்ஜ் ஆகி கிருமிகள் ஃபார்ம் ஆகி தொடக்கூட முடியாது, அவ்வளோ சிவியர் பெயினோடு வருவாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் நம்ம கை வச்சு பார்த்தோம்னா இடது பக்கம் வயிறு ஃப்ரீயாக இருக்கும், வலியே இருக்காது. மேல் வயிறு ஃப்ரீயாக இருக்கும். அடிவயிறு, வலது பக்கம் அடிவயிறில் நம்ம கை வச்சாலே பேஷண்ட் விட மாட்டாங்க, அந்த அளவு சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிவியர் பெயின்னா அது டிப்பிக்கல் அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ். பட் நம்ம அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணோம்னா இந்தளவு சிவியராக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்கேன்லேயும் நம்ம வந்து பிக்கப் பண்ண முடியும். ஸோ ஸ்கேன்லேயும் கிளியராக சொல்லிடுவாங்க இது வந்து அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் தான்
அப்பண்டிக்ஸும் நல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, யூரின் போகிற பாதை நல்லா இருக்குது, கல் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஸ்கேனில் கன்ஃபார்ம் ஆயிரும். இன்னொன்று லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் பக்கத்தில் இருக்க ரைட்டு சினைப்பை ஓவேரி, அந்த ஓவரியில் சில பேருக்கு நீர்க்கட்டி ஃபார்ம் ஆயிரும். நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகி அது ட்விஸ்ட் ஆயிரும். அப்போவும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் அடிவயதில் வலி வரும் லேடிஸ்க்கு. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணுறப்போ யூட்ரஸ் ஓவரிஸ் நல்லா இருக்கா லேடிஸ்க்கு, யூரின் போகிற பாதையில் கல் இருக்கா ஒன்றும் இல்லை, அப்பண்டிக்ஸ் நல்லா சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் ஸ்கேனில் தெரியும். ஸோ நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண முடியும், இது வந்து அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ண முடியும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா ஒரு 25 பேர் தான் வந்து அப்பண்டிக்ஸ் வந்து நல்ல இன்ஃபெக்ஷனாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும், பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும், அப்பண்டிக்ஸ் நல்லா டிஸ்டண்டாக இருக்கும், விட்டால் வெடிச்சிடும், பஸ்ட் ஆயிரும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பஸ்ட் ஆகி, சில பேஷண்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வயிற்று வலி வரும், கொஞ்சம் ஒரு நாள் டிலே பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அந்த அப்பண்டிக்ஸ் வந்து பிளாக் ஆனவுடனே உள்ளே நல்லா டிஸ்டண்ட் ஆகி ஒரு பகுதி அப்பண்டிக்ஸ் வந்து ஈவன் ஓட்டை விழுந்துடும், பஸ்ட் ஆயிரும், உள்ளே இருக்க பஸ்ஸெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்ஃபரேட்டிவ் பெரிட்டனைட்டிஸ், அதாவது அப்பண்டிக்ஸ் உள்ளே இருந்த சி வந்து பஸ்ட் ஆகி அந்த சி வந்து வயிறு ஃபுல்லாக கலந்துரும், இந்த மாதிரி ஆகும். இதே வந்து அந்த சி வந்து அப்பண்டிக்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, மற்ற பகுதிக்கு பரவாயில்லைன்னா நம்ம வந்து ஆப்சஸ் சொல்லுவோம், அதாவது அப்பண்டிக்ஸை சுற்றி பஸ்ஸு கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கை வச்சு பார்த்தாலே ஒரு மாஸ் மாதிரி, மாஸ்னால் ஒரு கட்டி, அதாவது வலியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்டி நம்ம ஃபீல் பண்ண முடியும் வயிற்றில். ஸ்கேன் பண்ணோம்னா ஸ்கேன்லேயும் கிளியராக சொல்லிடுவாங்க அப்பண்டிக்ஸ் நல்லா பல்காக இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, பஸ்ட் ஆகிருக்கு, உள்ளேருந்து சி வெளியே வந்து அப்பண்டிக்ஸை சுற்றி சி கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஸ்கேனில் தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து என்னென்னா எமர்ஜென்சி வைத்தியம், எமர்ஜென்சி சர்ஜரி. இந்த மாதிரி நபர்கள் ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகி பஸ்ஸு ஃபார்ம் ஆகி சம்டைம் ஈவன் வயிற்றில் ஸ்ப்ரெடாக இருந்ததுன்னா we have to do, அதாவது நம்ம வந்து எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணணும். முந்தியெல்லாம் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன், நான் பின்னாடி சொல்கிறேன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அதில் வந்து இந்த ஆப்ரேஷன் அப்பண்டிக்ஸ் நம்ம கிளியர் பண்ண முடியும். 100 பேரில் 75 பேர் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து வலது பக்கம் அடி வயிற்றில் வலி இருக்கும், ஸ்கேன் பண்ணோம்னா யூரின் போகிற பாதையில் கல் இருக்காது, ஆனால் சிவியர் பெயின் இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷனான அப்பண்டிக்ஸ் வந்து ஸ்கேனில் தெரியாது. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி பீப்புள், அதாவது ஸ்கேனில் கல் தெரியல, வலி இருக்குது, அப்பண்டிக்ஸாக இருக்கும், ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 நாள் மெடிசன் கொடுப்போம். ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது அந்த ஏரியாவில் இருக்க பவல் பெருங்குடலில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட வலி இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம மெடிசன் கொடுப்போம். பட் மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட வலி சரியாகலை, இல்லை சரியான வலி திருப்பி திருப்பி வலி வருது, அடி வயிற்றில் வலது பக்கம் வலி வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சப்அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் இல்லாட்டி ரெக்கரண்ட் அப்பண்டிசைட்டிஸ். அதாவது அப்பண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ரொம்ப சிவியர் ஆகலை, ரொம்ப பல்ஜ் ஆகலை, அதனால் ஸ்கேனில் தெரியலை, ஆனால் இது வந்து அப்பண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் தான், யூரின் போகிற பாதையில் கல் இல்லை, நம்ம மெடிசின் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம எலெக்டிவாக லேப்ரோஸ்கோப் பண்ணி அந்த அப்பண்டிக்ஸை பார்த்துட்டு அந்த அப்பண்டிக்ஸை நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது அதுனா ஓப்பன் ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் ஃபார் அப்பண்டிக்ஸ். அப்பண்டிக்ஸுக்கு வந்து முந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பண்டிக்ஸ் வந்து அடி வயிற்றில் இருக்குது. ஸோ நம்ம முந்தையெல்லாம் 20 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா வந்து அந்த அதுக்கு மேலே ஓப்பன் சர்ஜரி, அந்த கரெக்டாக அங்கேயே ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அப்பண்டிக்ஸை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது வந்து ஓப்பன் சர்ஜரி. இப்போது வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, வயிற்றில் வந்து ஒரு கேமரா உள்ளே கொண்டு போயிட்டோம்னா வயிறு ஃபுல்லாக நம்ம தரவாக செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த அப்பண்டிக்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, அக்யூட்டாக இருக்குது, பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம லேப்ரோஸ்கோப் உள்ளே போனோன்னே தெரிஞ்சிடும். அந்த பெருங்குடல் சிறுங்குடல் பகுதி ஜங்ஷனில் ஃபுல்லாக ரெட்டிஸாக இன்ஃப்ளேம்டாக அங்கே இருக்க ஜவ்வெல்லாம் போய் அப்பண்டிக்ஸை கவர் ஆகிருக்கும். அதை ரிலீஸ் பண்ணாலே உள்ளே இருக்க அப்பண்டிக்ஸை நம்ம பார்க்கலாம் லேப்ரோஸ்கோப்பியாக. அந்த அப்பண்டிக்ஸ் வந்து லேட்டஸ்ட்டு கருவியெல்லாம் இருக்குது, ஹார்மோனிக் ஸ்கேல்பல்னு கருவி இருக்குது, அந்த கருவி மூலமாக அந்த அப்பண்டிக்ஸை அப்படியே பிரித்தெடுத்து நம்ம வந்து அழகாக வெளியே எடுக்க முடியும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் கூட பண்ண முடியும். இது வந்து எப்போது கரெக்டான ஸ்டேஜில் பேஷண்ட் வந்துட்டாங்க, பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, நம்ம சர்ஜரி பண்ணுறோம், நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு அனுப்புகிறோம். இதே பேஷண்ட்ஸ்க்கு வந்து உள்ள பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு, பஸ்ஸு மற்ற பகுதியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா கூட லேப்ரோஸ்கோப்பில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் கொடுத்துட்டு பேஷண்ட் 1 or 2 days ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ அப்பண்டிக்ஸ்னால் வரக்கூடிய இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒட்டுக்குடல் இன்ஃபெக்ஷன் தானே நான் உதாசனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதனால் வந்து காம்ப்ளிகேஷனான பல பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது அப்பண்டிக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அப்பண்டிக்ஸில் பஸ்ட் ஆகி சி ஃபார்ம் ஆச்சுன்னா
அந்த பக்கத்தில் இருக்க சிறுகுடல்லாம் என்ன ஆகும், அந்த சீலை போய் ஒட்டிடும். சீலை போய் ஒட்டினோன்னு என்ன ஆகும்னா சிறுகுடல்லாம் அடப்பட்டுரும். அடப்பட்டு பேஷண்ட் வயிறுலாம் வீங்கிரும். சில ஏஜான பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகி செப்சிஸ், ஸோ செப்சிஸோடு வருவாங்க. அப்பெண்டிக்ஸ் வந்து ரொம்ப காமனாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிறு வயது சில்ட்ரனில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அடி வயிற்றில் வலது பக்கம் வலி வர்றது, பெரியவங்களுக்கும் வலி வரலாம். ஸோ வயிற்று வலி வலது பக்கம் அடி வயிறு வந்தால் இது வந்து ஒட்டுக்குடல் இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மருத்துவரை பார்த்துட்டு அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் ஸ்கேன் பண்ணிவிட்டு யூரின் போகிறப்ப அதில் கல் இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது அப்பெண்டிக்ஸ் தானாங்கிறத உறுதிப்படுத்திட்டோம்னா அது இப்போதைக்கு லாப்ரோஸ்கோபிக் முறையில் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்ப முடியும். அந்த பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை, எப்போ மாதிரி நம்ம அவங்க டியூட்டிக்கு போக முடியும். நன்றி, வணக்கம்.